ஆட்டம்ஸ் டாப்பிக்லேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஷின் கண்டிப்பாக நீட்டில் கேட்குறாங்க. 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து எந்த டைப்லேருந்து கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் போர்ஸ் அட்டாமிக் மாடல். போர்ஸ் அட்டாமிக் மாடலில் என்னென்ன மாதிரிலாம் கேட்க முடியும் அப்படின்னா, எலக்ட்ரான் டிரான்சிஷன் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் டிரான்சிஷனில் சே ஃபார் எக்ஸாம்பிள் N2லேருந்து N1க்கு போகுது, இல்லை பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3லேருந்து 2க்கு டிரான்சிட் ஆகுது, 4லேருந்து 1க்கு டிரான்சிட் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் கொடுத்துட்டு இதில் ஃபைண்ட் வேவ் லென்த் ஆஃப் பர்டிகுலர் ஆர்பிட் கேட்கலாம், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் கேட்கலாம், இல்லைனா ரேடியஸ் கேட்கலாம். மேக்ஸிமம் ரேடியஸ் கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கும்? R2:R1 என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு அடுத்த டாபிக் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதிலிருந்து கேட்கலாம். ஒருவேளை போர் அட்டாமிக் மாடல்லேருந்து கேட்கலன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து கேட்கலாம். இதில் என்னென்ன மாதிரி கேட்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் லைமன், பால்மர், பாஸ்டன், பிராக்கெட் அண்ட் ஃபண்ட் சீரீஸ், 5 சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த சீரீஸில் பர்டிகுலர் சீரீஸ்க்கு என்ன வேவ் லென்த் இருக்கும் அப்படிங்கிறது கேட்க முடியும். ஆர்எல்ஸ் சே ஃபார் பாஸ்டன் இருக்குது அப்படின்னா பாஸ்டனோட லாங்கஸ்ட் வேவ் லென்த்து என்னன்னு கேட்பாங்க, இல்லை பாஸ்டனுக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் சீரீஸ்க்கு என்ன வேவ் லென்த், லாங்கஸ்ட் ஆர் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் என்னன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் ஐடென்டிஃபை த சீரியஸ் அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது ஒரு டிரான்சிஷன் கொடுத்துட்டு அந்த டிரான்சிஷனில் இருக்கக்கூடியது என்ன சீரியஸ்க்கான ஸ்பெக்ட்ரல் லைனு அப்படின்னு கேட்க முடியும். இந்த டைப்பில் உள்ள கொஷின் தான் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போர்ஸ் அட்டாமிக் மாடலில் என்ன டைப்பில் கேட்க முடியும்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கொடுக்கக்கூடிய ப்ராப்ளமில் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் கிரவுண்ட் ஸ்டேட்னா N=1 கொடுத்துட்டாங்க, -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூ கொடுக்காட்டி கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹீலியம் அயனுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அந்த எனர்ஜி என்னங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய டேட்டா எழுதிடலாம். கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு கொடுக்குறாங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டு ஃபார் ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க. அப்போ N=1 நமக்கு தெரிஞ்சிருது. En=-13.6 எலக்ட்ரான் வோல்ட் நோன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபார் ஹீலியம் அயன் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு என்ன தெரியணும், Z=2ங்கிறது தெரியணும், ஹைட்ரஜனுக்கு 1. அண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா N வேல்யூ என்ன? N வேல்யூ 2. கிரவுண்ட் ஸ்டேட்னா 1, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 3, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு நமக்கு En வேல்யூ தேவை. ஸோ E2 நான் எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்ன? -13.6/n² ஜென்ரல் ஃபார்முலா. இது ஹைட்ரஜனுக்கு. நம்ம தப்பு பண்ணக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. இதில் n² மட்டும் 2² 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி -13.6/2² தட் இஸ் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அது தப்பு. அது வந்து ஹைட்ரஜனுக்கான வேல்யூ. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹீலியம்ங்கிறனால நம்ம இதுக்கான பேஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுருக்கணும். En=-13.6 Z²/n². இந்த ஃபார்முலா பேஸ் ஃபார்முலா. இதில் ஃபார் ஹைட்ரஜன் Z=1 சப்ஸ்டியூட் பண்ணி தான் -13.6/n²ங்கிற ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 13.6 Z² அப்படிங்கிறது இன்ட்டு 2², டினாமினேட்டில் n வேல்யூ ஒரு 2², இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட். E2வும் ஃபார் ஹீலியம் இதே தான். E2 ஃபார் ஹீலியம், ஹைட்ரஜன்னா வேறு. ஓகே, இந்த டைப்பில் கொஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரேடியஸ், டைரெக்டாக எனர்ஜி, ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் இதெல்லாம் கேட்க முடியும். அதெல்லாம் ரொம்ப டைரெக்டாக இருக்குங்கிறனால நான் அதை சூஸ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் எப்படி கேட்க முடியும்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளமில் எலக்ட்ரான் வந்து n = 4 to 2
டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது எமிட்டர் லைன் ஸ்பெக்ட்ரம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்பெக்ட்ரல் லைன் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும், லைமன், பால்மர், இந்த ஆர்டரும் மாற்றாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்டன், பிராக்கெட் அண்ட் ஃபண்ட் சீரியஸ். ஸோ இதில் வந்து N1 வேல்யூ 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரீஜியன் பொறுத்தளவில் ரீஜியன் வச்சும் இதை கேட்க முடியும், ரீஜியனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. இது யூவியாக இருக்கும், இது வந்து விசிபிள், நியர் ஐஆர், மிடில் ஆஃப் ஐஆர் அண்ட் ஃபார் ஐஆர். இது எல்லாமே ஒரு டேபிள் போட்டு தனி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். தியரி நாலேஜ் தேவைங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ N1 வந்து 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து லோயர் ஸ்டேட் வந்து 2ஆக இருக்குது. 2ஆக இருந்தாலே இப்போ 3லேருந்து 2க்கு வந்தாலும், 4லேருந்து 2க்கு வந்தாலும், 5லேருந்து 2க்கு வந்தாலும் லேண்டிங் ஸ்டேட் எதுவாக இருக்கோ அதுதான் அந்த சீரீஸ். ஸோ இது 2ஆக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி பால்மன் சீரீஸ் தான் அதோட லோயர் எனர்ஜி ஸ்டேட் வந்து 2. இதுவே N1 லைமனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1ஆக இருக்கும், பாஸ்டனாக இருந்தால் 3 இருக்கும். அப்போ எனி ஹையர் ஆர்பிட், தட் இஸ் 3 to 2ஆக இருந்தாலும், 4 to 2ஆக இருந்தாலும், 5 to 2ஆக இருந்தாலும் எது லோயர் ஆர்பிட்னு நீங்கள் பார்க்கணும். லோயர் ஆர்பிட் வந்து 2ஆக இருக்குது அப்படின்னா அது கரஸ்பாண்டிங் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் வந்து பால்மர் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நமக்கு ஆப்ஷன் பிங்கிறது தெரிஞ்சிருது. அது போக இது எத்தனாவது லைன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், 3லேருந்து 2க்கு வந்தால் தான் இது ஃபஸ்ட்டு லைன். அடுத்து வந்து 4லேருந்து 2க்கு வந்தால் செகண்ட் லைன், 5லேருந்து 3க்கு வந்தால் தேர்ட் லைன். அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 4லேருந்து 2க்கு வரக்கூடியது. அப்போ செகண்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ், பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் சீரியஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஆட்டம்ஸ் சாப்டர்லேருந்து எல்லா டாப்பிக்லேயும் தனித்தனியாக வீடியோ தியரி அண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதையும் படித்து வச்சுக்கோங்க.